Hello students. So நம்ம நீட் JEE ல ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இப்போ செகண்ட் பார்ட்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 6 ப்ராப்ளம் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் 6th சம் பாத்தீங்க அப்படினா இங்க ஆல்ரெடி உங்களுக்கு தனியா அனுப்பியிருக்கேன் பிரைவேட் குரூப்ல. So two particles இப்போ again two particles simple harmonic motion சொல்றாங்க. அப்ப directly I have to take y அதாவது சைன்ங்கற கண்டிஷன் எடுக்கணும். அப்ப y a sin okay omega t plus phi ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லிருக்காங்கன்னா frequency along the same straight line path they pass each other when going in opposite direction. அதாவது இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு பாட் இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த டைரக்ஷனையும் இந்த பார்ட்டிகிள் இந்த டைரக்ஷனையும் மூவ் ஆகுது. அதனோட ஆனா ஒவ்வொரு முறை அவங்க கிராஸ் பண்ணும்போதும் அதாவது இது இப்படி போகும் இது இதே டைரக்ஷன்ல அப்படி வரும். அப்போ ஒவ்வொரு முறை அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கிராஸ் பண்ணும் போதும் என்ன நடக்குது அப்படின்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவலா வருதுன்னா half of the original amplitudeக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கறப்போ a by 2 amplitude இந்த y ங்கிறது a by 2 னு சொல்றாங்க. a sin omega t plus phi. அப்ப a கேன்சல் ஆயிரும். sin omega t plus phi equal to 1 by 2. அப்போ omega t plus phi வந்து எப்போ 1 by sin 1 by 2 ஆ இருக்கும்? sin வந்து 30 டிகிரில 1 by 2 ஆ இருக்கும், which means pi by 6. வேற எப்போ 1 by 2 ஆ இருக்கும்? another cycle பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ 5 pi by 6 ல 1 by 2 ஆ இருக்கும் sin உடைய வேல்யூ. அப்ப இந்த ரெண்டையும் இதான் வந்து phase difference. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 4 pi by 6 னு வரும், which is meant by 2 pi by 3. இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. what is the phase difference between them? அப்ப ரெண்டு பார்ட்டிகிள். அப்போ இவங்க வந்து phase difference இந்த ஒமேகா வேணும் அப்படினா இதான் phase difference. ரெண்டு சைன் கிடைக்குது இல்லையா, அந்த ரெண்டு சைனும் வந்து எப்படி இருக்குங்கிறதா phase difference. அவ்வளவுதான், இதான் phase difference. ஓகே, நம்ம கிடைக்கக்கூடிய நீங்க வந்து இதுதான சரி தனியா கண்டுபிடிக்கணுமே அப்படி நீங்க இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலா வச்சுக்க வேண்டியது இது ஒண்ணு இது ஒண்ணு. இப்போ ஏன் நான் அதை ஃபேஸ் டிஃபரன்ஸ் நான் சொல்ல வரேன் அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகளோட நீங்க இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். ரெண்டையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதுதான் இந்த இடத்துல ஆட் பண்றோம்னு மீனிங். ஓகேவா? இதை நீங்க கம்பேரிட்டிவா கண்டுபிடிக்காம டைரக்டாவே மைனஸ் பண்ணி அதையவே ஆன்சரா எடுத்துக்கிறீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா செவன்த் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, y is equal to அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து they themselves given 2 sin okay pi t by 2 plus 5. What is the maximum acceleration of the particle? Maximum acceleration what you know ba, that is omega square a. கரெக்ட்டா? omega square into a. இப்போ இந்த இடத்துல omega square அப்படினா என்னது? pi by 2. omega equal to pi by 2 னு தெரியும். ஏனா ஃபார்மட் எப்படி sin omega t plus 5 தான ஃபார்மட். அப்போ t அங்க இருக்கு, அப்போ ஒமேகாவுக்கு பதிலா 5 by 2. அப்போ ஒமேகா ஸ்கொயர்னா pi square by 4. ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் வேணும்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டு a. ஏங்கிறது இங்க 2 னு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க அவங்க சம்ல. அப்போ pi square by 4 into 2 which is equal to pi square by 2. இதான் மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன். ரொம்ப சிம்பிள், டைரக்டாவே நமக்கு அது ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா the bomb of a simple pendulum is spherical hollow ball filled with water. So first case 1 பாத்தீங்கன்னா filled with water first case. செகண்ட் கேஸ்ல என்னன்னா இந்த இடையில வந்து ஒரு ஓட்டை போடுறேன், அதனால தண்ணி எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ வெறும் பால் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். ஆனா நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருந்திருக்கேன். அப்ப செகண்ட் கேஸ்ல ஒரிஜினல் பொசிஷனுக்கு அட்டைன் ஆகுது. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, டைம் பீரியட் ஆஃப் a pendulum நமக்கு என்ன தெரியும்? இதான் ஃபார்முலான்னு தெரியும். ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஹாலோவா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், ஒரு பால்ல உள்ள தண்ணி நிரப்பி வச்சீங்கன்னா வெயிட் அதிகமாகும், லென்த் எலாங்கேட் ஆகும். கரெக்டா? சிம்பிளா ஒரு பலூன் இருக்கு, ஊதுறோம். நார்மலா ஊதுறதுக்கும் அதுல தண்ணி விட்டு அதை பெருசாக்குறதுக்கும் எவ்வளவு லென்த் அப்படியே தொங்குது வெயிட் தாங்க முடியாம. ஸ்ப்ரிங்கும் அப்படிதானே எலாங்கேட் ஆகுதுல. அதே மாதிரி இந்த ஒரு நார்மல் பெண்டுலமாவே இருந்தாலுமே உள்ள ஒரு வெயிட் ஆட் பண்ணும்போது அட்லீஸ்ட் மைனூட்டா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எலாங்கேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்படி நடக்குதுன்னா அப்ப டிஸ்டன்ஸ் வந்து லென்த் வந்து டெல் இன்க்ரீஸ் ஆகும், எலாங்கேட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 pi l plus del l by g னு கிடைக்கும். செகண்ட் கேஸ்ல அந்த தண்ணி வெளியே ஏத்தியாச்சுன்னா 2 pi l by g, அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் கேஸ்ல ஒரிஜினல் பொசிஷனுக்கு அட்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்படிதான் ஆப்ஷன்ல இருக்கும். இதே வந்து இது ஃபர்ஸ்ட் கேஸா இருக்கு, இது செகண்ட் கேஸா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரிஜினல் பொசிஷன் தான் இருக்கு, ஆனா செகண்ட் கேஸ்ல டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன். ஓகே, சோ இப்போ இந்த சம்முக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ்ல
எக்ஸ்டெண்ட் ஆகுது டைம், அதாவது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, சோ டைம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு அட்டைன் ஆகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இதே மாதிரி ஒரு சம் அப்படி சேம் மாடல் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 14th sum. ஓகே, சோ 14th sum பாத்தீங்கன்னா அதுதான் 14th அதே கேட்பாங்க. if the time period of a simple pendulum is replaced by a wooden bar. ஒரு சிம்பிள் பெண்டுலம் உடன் பாபா உடனால மரத்தாலான சிம்பிள் பெண்டுலம்னால நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய டைம் பீரியட் ஃபார்முலாவில் there is nothing called nature of material. ஒன்னு லென்த் இன்க்ரீஸ் ஆனா டைம் பீரியட் மாறும், இல்லாட்டி அந்த பிளானட் மாறணும், அதாவது கிராவிடேஷனல் எஃபெக்ட் மாறணும், அப்பதான் வந்து டைம் பீரியட் மாறும். பெண்டுலம் எல்லாம் எந்த மெட்டீரியலால செய்யறாங்கங்கறத பொறுத்து டைம் பீரியட் மாறாது. அப்போ there is no change in the time period அப்படின்னு இந்த ஆப்ஷனுக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, so no change, it does not change. ஓகேவா? இதுக்கு அப்புறம் 9th question. ஓகே, ஆர்டரா வரும்போது 9th question பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க y = a0 plus a sin omega t plus b cos omega t. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, ரெண்டு விதமான வேவ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுது. சூப்பர் இம்போஸ் ஆகுதா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்போ நான் இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கிறேன், வேரியேஷனை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேரியேஷன் ரெண்டு மாதிரி இந்த சூப்பர் வேவ்ஸ் வந்து இம்போஸ் ஆகும்போது, ரெண்டு வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும்போது இதான் கண்டிஷன். அப்ப இந்த ரிசல்டன்ட் வேணா பை வந்து 5/2 ன்னு அர்த்தம். இது ஒரு வேவ், இது ஒரு வேவ். ஓகேவா? இது ஒரு சைன், இது காஸ். ஓகேவா? அப்படிதான் நம்ம எடுப்போம், வெர்டிகல் சைன் ஹரிசாண்டல் காஸ் அப்படின்னு. அப்ப அந்த ஆங்கிள் வந்து 5/2. அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 5/2 ன்னு இப்ப நான் இங்க எடுத்துக்கணும். இதுக்கான ரிசல்டன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா, a² b² + 2ab cos 5. cos 5 க்கு பதிலா நம்ம 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த 5/2 இந்த 0 ஆயிடும் இந்த டேர்ம். அப்ப √a² b². இதான் அவங்க கேட்டிருக்கிறது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? amplitude of oscillation. so amplitude of oscillation resultant தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது resultant oscillation தான் நமக்கான amplitude of oscillation. ஓகே, சோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th ப்ராப்ளம். 10th ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டதுனால சோ 11th ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ 11th ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு டயகிராம் கொடுத்துட்டாங்க, அதிலே எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து 3 மீட்டர், ரேடியஸ் வந்து 3 மீட்டர் சொல்றாங்க. அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க, மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் 3 மீட்டர்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி வெர்டிகலா பாத்தீங்கன்னா இது y டைரக்ஷன், இந்த இடத்துல pங்கிற பாயிண்ட் இருக்கு, at time t0, total time period வந்து பாத்தீங்கன்னா 4 seconds ன்னு சொல்லிட்டாங்க. டயகிராம்ல எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ y ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. y ப்ரொஜெக்ஷன் என்ன, y = a சிங்கிள் பார்ட்டிகிள் தானே, அதனால நான் cos எடுத்துக்கிறேன், cos omega t. அப்போ y ப்ரொஜெக்ஷன் cos omega t எடுக்கும்போது omega ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். omega = 2π/t இல்லையா? அப்போ 2π டைம் பீரியட் வந்து 4 செகண்ட்ஸ். அப்போ π/2. ஏங்கிறது என்னது 3. அப்போ 3 cos π/2t. அவ்வளவுதான் y ப்ரொஜெக்ஷன். ரொம்ப சிம்பிள், டைரக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த 12th क्वेश्चन நம்ம கடைசியா பார்ப்போம். அது வேவ்ஸ்ல வரக்கூடிய ஒரு மாடல், அது நம்ம கடைசியா பார்ப்போம். 13th क्वेश्चन இப்ப பாருங்க. 13th क्वेश्चन பாத்தீங்க அப்படினா இன்னொரு 3-4 क्वेश्चन தான். டைரக்டா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து எப்படின்னா இப்படி கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ சீரிஸ். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க ஈக்குவலன்ட் வந்து k1 + k2. அப்ப இங்க ரெண்டு kவும் ஈக்குவல்னு சொன்னதுனால 2k ன்னு வரும். இங்க k 1/k = 1/k + 1/k. அப்ப k = k/2 ன்னு வரும். கரெக்ட்டா? எஸ். அப்ப இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்க வச்சு தான் நீங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், frequency ரேஷியோ கண்டுபிடிக்க போறீங்க. எனக்கு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா which is equal to 2π√m/k. பட் frequency னா 1/t. அப்ப = 1/2π√k/m. அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு செகண்ட் கேஸ்க்கு போடிங்கனா ரேஷியோ 1/2 ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். ஓகே, இத நீங்க சால்வ் பண்ணி பாத்துக்கங்க ஒரு வாட்டி. ஓகே, ரேஷியோ 1/2 ன்னு கிடைக்கும். and 15th sum and 15th and 16th ரெண்டுமே ஒண்ணுதான். 15th and 16th ஒரே மாடல் தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன், அதாவது டிட்டாச் ஆகிறது.
ஒரு மேல வந்து ஒரு தரைக்கு மேல ஹரிசாண்டல் தரைக்கு மேல ஒரு பொருள் காயினோ ஏதோ ஒன்று இருக்கு. இப்ப நானே என்ன பண்றேன், ஒரு பொருளை வந்து மேல தூக்கி வீசி எறிகிறேன்னா மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு வெலாசிட்டி 0 ஆன உடனே டக்குன்னு கீழே இறங்கும். ஏன் கீழே இறங்குதுன்னா வந்து பூமியினுடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் அதை கீழே இழுத்துரும். சரி, அப்ப எதுக்கு மேல போச்சு? ஏன்னா நீங்க கொடுக்குற வெலாசிட்டி வந்து இருக்கு இல்லையா, ஜி, அந்த கிராவிடேஷனை விட அதிகமான எஃபெக்ட் கொடுக்குறீங்க. அது குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த ஆப்ஜெக்டால கொண்டு போக முடியல, அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிருது ஒரு தூரத்துல டியூ டு ஃப்ரிக்ஷனால. அப்போ ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு கீழே மறுபடியும் இறங்கி வந்துருது. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, பூமியினுடைய அந்த ஜி வேல்யூ விட ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா பொருள் வந்து பூமியை விட்டு மேலே எழும்ப வாய்ப்பு இருக்கு. கரெக்டா அப்படின்னு தெரிய வருது. அப்ப அந்த கண்டிஷன் தான். அப்ப என்ன அர்த்தம், ஆசிலேஷன் ஆகுது, அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு தட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்களா, தரையில இப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. வேகமா வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு கடத்துல அப்படியே கொஞ்சம் மேல எலும்பி கீழே உட்காரும். அந்த மேல எலும்புற கண்டிஷன் எப்ப தெரியுமா, அதுதான் வந்து மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் வந்து கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷனை விட அதிகமா வர கண்டிஷன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கண்டிஷன் வச்சுக்கிட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஜிங்கிற கண்டிஷன் வச்சுக்கணும். கரெக்டா? இப்போ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டான். ஓகே, அண்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க, டி கேட்டிருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகானா 2π/t to the whole square a equal to g. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், டைம் பீரியட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இடத்துல இருந்து. அப்போ 0.12 சம்திங் வரும். நீங்க அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். பட் இதான் ப்ரொசீஜர். சிமிலர்லி அடுத்தது ஒரு காயின் பிளேஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல மேல ஒரு காயின் பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ அது வைப்ரேட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த காயின் மேல எழும்புது அப்படின்னா ஆப்வியஸ்லி மேக்ஸிமம் which is equal to, ஓகேவா, g. இதுதான் கண்டிஷன். ஓகேவா, இப்போ இதான் கண்டிஷன் அப்படின்னு. இப்போ ஆம்ப்ளிடியூட் எவ்வளவா இருக்கும் இந்த இடத்துல, g/ω². அப்ப அதான் ஆப்ஷன்ல இருக்கு, நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்போ எந்த ஆம்ப்ளிடியூட் வரும்போது எனக்கு வந்து அந்த காயின் மேலே எலும்பு பூமியை விட டிட்டாச் ஆகும், பூமியில இருந்து பிரிஞ்சு ஒரு கட்டத்துல மேலே எலும்பி டக்குனு கீழே வரும். அந்த மேலே எலும்புற கண்டிஷன் வந்து இவ்வளவு ஹைட் இருக்கும். ஓகேவா, g/ω². இதுதான் ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஃபார் டிட்டாச்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இது வந்து क्वेश्चन நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகேவா, சோ ஒன் மோர் क्वेश्चन இருக்கு இதுக்கு அப்புறம். 17th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் sin ஸ்கொயர் omega t represents, function sin square omega t represent. இது என்ன சார், நம்ம வந்து sin omega t a அப்படின்னா ஓகே, நம்ம வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லலாம். இப்போ இது என்ன மோஷன் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்குன்னா அதை லீனியரா மாத்தணும். அப்ப லீனியரா மாத்தனா 1 - cos 2 omega t. இதோட ஃபார்முலா sin ஸ்கொயர் θ = 1 - cos 2 θ/t. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2. இதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒமேகாவுக்கு பதிலா நான் 2 ஒமேகான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப டைம் பீரியட் வேணும்னா 2π/ஒமேகா, 2π/ இந்த இடத்துல 2 ஒமேகா, அப்ப which is equal to 5/ஒமேகா. அப்போ ஒரு டைம் பீரியட் எனக்கு கிடைக்குது. ஆஃப் கோர்ஸ் அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியட் இருக்கிறதுனால பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் a period π/ஒமேகா. பட் இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இல்லைன்னு இப்போ நான் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இனிஷியலாவே. அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷன் அதுக்கு பொருந்துதான்னு பார்ப்போம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதான ஃபங்க்ஷன், அப்போ இது டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சுக்குவோம். இதை ஒரு வாட்டி வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 2 sin omega t. அதுக்கப்புறம் sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t, omega t பண்ணா omega. அகைன் பண்ணோம்னா இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா omega 2 sin theta cos theta-வை நான் எப்படி எழுதலாம், sin 2 omega t ன்னு எழுதலாம். இப்போ இது அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், a கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா omega cos 2 omega t 2 omega square. இப்போ இது பாத்தீங்கன்னா acceleration does not proportional to y. y க்கு proportionalவே இல்ல. y ல sin square function இருக்கு, இங்க acceleration cos 2 omega t function இருக்கு. அப்ப திருப்பி வரல, திருப்பி அதே क्वेश्चनக்கு அட்டைன் ஆகல, ரிட்டர்ன் ஆகல ஒரிஜினல் क्वेश्चनக்கு. அப்ப this is not simple harmonic motion. அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா it is not simple harmonic motion but periodic function with a period π/ஒமேகா. அது ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்புறம் we are going to deal with waves. வேவ்ஸ்ல நம்ம பார்க்க போற நிறைய இருக்கு. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த யூனிட்ல நான் நிறைய ப்ராப்ளம் நடத்திருக்கவே மாட்டேன், நமக்கு தேவை கிடையாது. முக்கியமா 90% எந்த டாபிக் கவர் பண்ணி கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு 4-5 ஃபார்முலா வச்சுதான் இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணிப்போம். இது மட்டுமே நீங்க பாருங்க. அகைன் சொல்றேன், எக்ஸ்ட்ரா படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய விருப்பம்.
நான் எக்ஸ்ட்ரா படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபார்முலாஸை ஒரு கட்டத்தில் நம்மளால லோட் பண்ண முடியாது. இது வரைக்கும் வந்த யூனிட்ஸ் வேற, இந்த யூனிட் வேற. இந்த யூனிட்ல உள்ள எல்லா ஃபார்முலாவையும் நீங்க மைண்ட்ல வச்சு எல்லா சம்மும் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் ஏதாவது நம்ம பாயிண்ட்ல மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம படிச்ச வரைக்கும் தரவா படிக்கணும். அதனால வாட் எவர் வி ஹவ் சீன் இந்த மாடல் உள்ள ப்ராப்ளம்ஸ் உங்க புக்ல உள்ளதுல சால்வ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வேண்டான்னு என்னுடைய சைட்ல இருந்து சொல்றேன். அதுக்காக நீங்க படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, அது எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் அதே மாதிரி வேவ்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறது டாப்லர் ஷிஃப்ட் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த டாபிக்ல இருந்து இந்த 4 கேள்வி மொத்தமா வருதுன்னா 2வது நம்ம பார்த்ததுல இருந்து வந்துடும். சம்டைம்ஸ் 4மே வரும், 2வது நம்ம பார்த்ததுல இருந்து வரும், அது நமக்கு போகும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு டைமும் கம்மி, மேக்ஸிமம் எவ்வளோ ஈஸியான டாபிக் பார்த்து எவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணுறோமோ அதான் நமக்கான ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம கருதப்படும். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஒரே ஒரு சம் பெண்டிங்ல இருந்துச்சுலையே அதுதான். இப்போ டாப்லர் ஷிஃப்ட், ஃபர்ஸ்ட் டாப்லர் ஷிஃப்ட் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா, நான் இங்க மனுஷன் இருக்கேன் அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஏர்கிராஃப்ட் மேல பறந்துட்டு இருக்கோம். ஏர்கிராஃப்ட் வர சவுண்ட் வந்து டைரக்டா நமக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ், அந்த டீவியேஷன் இஸ் கால்ட் டாப்லர் ஷிஃப்ட். ஏர்கிராஃப்ட் ஒரு ஸ்பீட்ல சவுண்ட் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு கட்டத்துல ஒரு டைம்ல கேட்கும். ஏன் அவ்வளவு டிலே ஆகுது? பிகாஸ் த மீடியம் இன் பிட்வீன் த ஏர்கிராஃப்ட் அண்ட் த பர்சன் அப்சர்வர். ஓகேவா? அந்த மீடியம்ல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான் டாப்லர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாப்லர் ஷிஃப்ட் ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா v dash equal to v into இது வந்து நியூ dash நியூ பிளஸ் v naught divided by v minus vs. இப்போ பாத்தீங்கன்னா இது சோர்ஸ்னுடைய வெலாசிட்டி, அதாவது ஏர்கிராஃப்ட்னா ஏர்கிராஃப்டுடைய வெலாசிட்டி, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி. இது செகண்ட் அப்சர்வர் வந்து மூவ் பண்ணக்கூடிய வெலாசிட்டி. அதுக்கப்புறம் இந்த விங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், நார்மலி அவங்களே வேல்யூ கொடுத்துருவாங்க, இல்லாட்டி நீங்க 330 அல்லது 340 எடுத்துக்கலாம். இந்த நியூ வந்து ஃப்ரீக்வென்சி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல சோர்ஸ், அது எமிட் பண்ணக்கூடிய சவுண்டினுடைய ஃப்ரீக்வென்சி. இது வந்து அப்சர்வர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி, அந்த ஃப்ரீக்வென்சி சேஞ்ச் ஆகுதுல, அதுதான் நம்ம இது வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த சம்லையும் இதுக்கான டேட்டாஸ் அப்படியே இருக்கும், நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சப்போஸ் வந்து அப்சர்வர் வந்து ஸ்டேஷனரியா இருக்காரு, மூவே ஆகலன்னா இதுக்கு பதிலா 0 போட வேண்டியதுதான். இல்ல சோர்ஸும் மூவ் ஆகல, ரெண்டுமே எமிட் பண்ணுது, ரேடியோ இருக்கு அதுவும் மூவ் பண்ணாது, நானும் வீட்ல இருந்து கேட்கிறேன், அப்ப ரெண்டு பேருமே மூவ் ஆகல, அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டுமே 0 ஆயிரும், விவி கேன்சல் ஆயிரும். அப்போ ஃப்ரீக்வென்சி ஈக்குவல் டைரக்டா நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். சேஞ்சஸ் இருக்காது, ஃப்ரீக்வென்சில சேஞ்ச் இருக்காது. ஸோ அப் டு திஸ் இந்த சாப்டர் ஓவர். இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் டெஸ்ட்ல பார்க்கும்போது அதையுமே நம்ம சால்வ் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ அடுத்த யூனிட்ல நான் உங்களை வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.